அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் நாம் ஹை பவர் மணினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹை பவர் மணி, ஒவ்வொரு நாட்டிலையும் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்கும். எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, பிரிட்டனாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் சென்ட்ரல் பேங்க்னு இருக்கும். அந்த பேங்க்கானது எல்லா பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற கிளாஸ்லேயே அந்த சாப்டர்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுபோல் இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் என்னன்னா ரிசர்வ் பேங்க். இந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணும், இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுன்னா அந்த நாட்டுக்கு தேவையான கரன்சி இவங்க தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்படி பிரிண்ட் பண்ண அந்த மணியை தான் ஹை பவர் மணின்னு சொல்லுவாங்க. அதாவது கரன்சி இஷ்யூடு பை சென்ட்ரல் பேங்க். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்கால் வெளியிடக்கூடிய அந்த பணத்துக்கு பேர் தான் வந்து ஹை பவர் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நார்மலாக வந்து எப்படி இது பிரிண்ட் பண்ணுவாங்க, வெளியிடுவாங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் ரிசர்வ் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கரன்சி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஜென்ரலி பேக்டு பை சப்போர்ட்டிங் ரிசர்வ்னா என்ன? யூஸ்வலாக ஒரு பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்துக்கு நிகரான மதிப்பு கொண்ட ஒரு பொருளை அடமானமாக வச்சுட்டு தான் அந்த மணியை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இது வந்து யூஸ்வலாக கோல்டாக தான் இருக்கும். அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு மணியை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, ஒரு நாடு வந்து மணியை வந்து பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நிகரான தங்கத்தை அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கு ஈடான மணியை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இது வந்து காலங்காலமாக இப்படி தான் வந்து நடந்துட்டு வந்துருந்தது. கோல்டு இல்லாமல் ஃபாரின் கரன்சியுமே இந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. பாருங்கள், யூஸ்வலாக கோல்டாக இருக்கும், அதே போல் ஃபாரின் கரன்சியுமே வந்து அவங்க ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இப்போ ஃபாரின் கரன்சி, அதாவது இன்னைக்கு இந்தியாவுடைய மதிப்பு அப்படிங்கிறது என்ன? ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு, இந்திய ரூபாயுடைய மதிப்பு அப்படிங்கிறது 84 ரூபா. சரி, 84 ரூபாவை நம்ம சேமிச்சு வைக்கிறது பதிலாக $1 ஒரே ஒரு நோட்டாக நம்ம அதை சேமிச்சு வைக்கலாம் இல்லையா? ஸோ அது போல் ஃபாரின் கரன்சியுமே வந்து ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய நடைமுறை. ஒரு கோல்டாகவும் இல்லை ஃபாரின் கரன்சியுமாவே இங்கே ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா, அது ரிசர்வ் பண்ணி வைக்க இல்லையா, இதை வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபிடியூஷரி சிஸ்டம் அண்டு ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி இந்த ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டிங் ரிசர்வ் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிடியூஷரி சிஸ்டம், இன்னொன்று வந்து ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிடியூஷரி சிஸ்டம்னா என்னென்னா, இதில் வந்து நோ ரிசர்வ்ங்க, ரிசர்வ் பண்ணியே வைக்க மாட்டாங்க. நோ ரிசர்வ் எந்த ஒரு பொருளையும், அதாவது கோல்டாவோ இல்லை ஃபாரின் கரன்சியாவோ இவங்க ரிசர்வ் பண்ணி வைக்க மாட்டாங்க. இவங்களுடைய விருப்பத்தின் பேரில் கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குன்னு கடமைக்கெல்லாம் வந்து இவங்க இஷ்டத்துக்கு அவங்களால கரன்சி வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சர்டன் லிமிட் வச்சுக்குவாங்க. இந்த லிமிட்குள்ளே தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அது அவங்களுடைய நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட மாதிரி அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இது வந்து யார் பண்ணுவாங்க? பிரிட்டன் மட்டும் தான் பண்ணும். அவங்க எந்த ஒரு பொருளையும் வந்து தங்கமோ இல்லை ஃபாரின் கரன்சியோ அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த கரன்சி வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஒரு மினிமம் லிமிட் அவங்க வச்சுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு நாம் இந்த அளவுக்கு கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் லிமிட்டை வச்சு பிரிட்டன் வந்து பிரிண்ட் பண்ணணும். இதே ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு 40%ங்க, உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி வந்து அவங்க பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் 40%, அதாவது 40% தங்கமாவோ இல்லை ஃபாரின் கரன்சியாவோ அவங்க ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதன் பிறகு தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பிரிண்ட் பண்ணணும் அந்த 100 கோடியும். அதாவது 40 கோடிக்கு உண்டான தங்கமாவோ இல்லை ஃபாரின் கரன்சியாவோ வச்சுட்டு தான் அவங்க 100 கோடி வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் பின்பற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸ், USA இந்த நாடுகள்லாம் 1928 வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த டைம்லலாம் வந்து பிரான்ஸ் ஆகட்டும், US ஆகட்டும் இந்த ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டம் தான் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. இந்தியாவுமே 1935 56 வரைக்கும். ஏன் 35 சொல்கிறோம்? ஏன்னா 35 தான் வந்து ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்தியாவில் கொண்டு வராங்க. ஸோ 1935 1956 வரைக்கும் இந்த ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டம் தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். அதாவது நாம் ஒரு அமௌண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம், கரன்சியை பிரிண்ட் பண்ணுறோன்னா அதில் 40% வந்து கோல்டாவோ இல்லை ஃபாரின் கரன்சியாவோ நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு தான் நாம் கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ப்ரொபோஷனல் ரிசர்வ் சிஸ்டத்தை 1935 56 வரைக்கும் இந்தியா பயன்படுத்திட்டு இருந்தது, யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இதை 1956 அக்டோபரில் ஃபியட் கரன்சி அப்படிங்கிற ஒரு கரன்சி மெத்தடை இந்தியா பின்பற்ற ஆரம்பித்தது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு அமௌண்ட், குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம தங்கமாவோ ஃபாரின் கரன்சியாக வச்சுக்கணும், அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. இந்த ஃபியட் கரன்சி அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் மினிமம் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் எவ்வளோ வேணும்னாலும் கரன்சியை வந்து
பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதில் 40% ஒரு 100 கோடி நாம் பிரிண்ட் பண்ண போகிறோம்னா அதில் 40 கோடிக்கு உண்டான உனக்கு செக்யூரிட்டி இருக்கணும். பணமாவோ இல்லை ஃபாரின் கரன்சியாவோ இருந்தால் மட்டும்தான் நீ 100 கோடி வந்து பிரிண்ட் பண்ணணும். ஆனால் ஃபியட் கரன்சி பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட்டு நீ வச்சுட்டா போதும். அதன் பிறகு அதை தாண்டி நீ எவ்வளோ வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு 40 கோடி தான் என்கிட்ட தங்கம் இருக்குது அப்படின்னா நாம் 500 கோடி கூட நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும், கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது பேர் தான் வந்து ஃபியட் கரன்சி சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் வந்து இந்த ஃபியட் கரன்சி சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன்னா தங்கம் வந்து கிடைக்கல இல்லையா, ஏன்னா இவ்வளோ தான் தோண்டி எடுக்க முடியும். ஸோ அதனால இந்த ஃபியட் கரன்சி மெத்தட் வந்து உள்நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் வந்து இந்த ஃபியட் கரன்சி மெத்தடை ஃபாலோ பண்ணுது. இந்தியாவும் இந்த ஃபியட் கரன்சி மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இஷ்யூ கரன்சி டு எனி எக்ஸ்டென்ட், எவ்வளோ வேணுனாலும் நாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க்கில் எவ்வளோ ரிசர்வ் அமௌண்ட் இருக்குது, இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க்குடைய ரிசர்வ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 515 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 515 கோடி. இதில் வந்து 400 கோடி வந்து ஃபாரின் கரன்சியாக இருக்குது, 115 கோடி வந்து கோல்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய ரிசர்வ் அமௌண்ட் எவ்வளோவா இருக்குது? 515 கோடி. அதில் 400 கோடி ஃபாரின் கரன்சியாகவும் 115 கோடி வந்து கோல்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2022 பிப்ரவரி மாதம் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த கணக்கெடுப்பின் மூலமாக 29.6 லட்சம் கோடி சர்க்குலேஷன் இருக்காங்க. இந்தியாவில் மக்களிடையே வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்துடைய மதிப்பு எவ்வளவா? 29.6 லட்சம் கோடி வந்து இந்தியாவில் பணப்புழக்கம் இருக்குது, மக்கள்கிட்ட வந்து சர்க்குலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க, 115 கோடி தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோல்டுடைய மதிப்பு. ஆனால் நம்ம சர்க்குலேஷன் விட்டுக்கூடிய பணத்துடைய மதிப்பு 29 லட்சம் கோடி. அப்போ பாருங்க, இந்த அளவுக்கான அமௌண்ட்டை எப்படி இந்தியாவில் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பணத்துடைய மதிப்பானது அதுக்கு தகுந்த இன்னொரு பொருள் அங்கே இருக்கும்போது தான் நாம் அந்த பணத்தை நாம் நம்பி யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இன்கேஸ் அது வேல்யூபிளாக இல்லை அப்படின்னா நாம் இந்த பணத்துடைய மதிப்பு வேல்யூபிளாக இல்லை, எனக்கு அந்த காசு கொடுத்துட்டு நம்ம வாங்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம தங்கம் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த தங்கத்துடைய மதிப்பானது நாம் ஒரு அடகு கடையில் கொடுக்கும்போது அதுக்கு தங்கத்துக்கு உண்டான மதிப்பான காசு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அது மாதிரி தான் இங்கே செயல்படணும். ஆனால் இந்த ஃபியட் கரன்சி மூலமாக இத்தனை லட்சம் கோடியை கொடுக்கும்போது அந்த கரன்சியுடைய மதிப்பு எதை வச்சு அளவிடப்படுது அப்படின்னா ட்ரஸ்ட்டுங்க. ட்ரஸ்ட் ரிசர்வ் பேங்க்கில் இருக்கக்கூடிய கவர்னருடைய சிக்னேச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு கரன்சியிலுடைய அந்த சிக்னேச்சர் இருக்கும் இல்லையா. ஸோ கவர்னர் சொல்கிறாரு, ரிசர்வ் பேங்க்குடைய கவர்னர் சொல்கிறாரு, இந்த பணத்துடைய மதிப்புக்கு நான் கேரண்டி, ஸோ என்னை நம்பி இந்த கரன்சி நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நாம் இந்த கரன்சியை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹை பவர் மணியை 2 விதமாக வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. யார் பிரிண்ட் பண்ணுறாங்க? ஒருத்தர் வந்து RBI பிரிண்ட் பண்ணுறாங்க, அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2 பேருமே வந்து இந்த ஹை பவர் மணி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இதில் ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்து 2, 5, 10, 50, 100, 500, 2000 இந்த நோட்டுகள் எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க? 1 ரூபி காயின் அண்டு நோட்டையுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்கிறது நம்ம கடந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கரன்சிலாம் RBI வந்து பிரிண்ட் பண்ணோம், 1 ரூபி காயின் நோட்டு மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஹை பவர் மணினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.